அவர் தான் இயக்குனர். முதல்ல இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த படம் என்ன அதுக்குள்ளே கதைக்குள்ளே இழுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருக்குது. சின்ன படம், இண்டிபெண்டன்ட் படம்ங்கிறத தாண்டி இந்த படம் போகணும் நிறைய பேருக்கு அப்படிங்கிறதுக்காக ரேகா நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இறங்கி நிறைய வேலை செய்யணும் முடிவு பண்ணோம். ஸோ இப்போது உங்களால் நல்ல ரீச் கிடச்சிருக்கு, ஏற்கனவே நல்ல ரீச் போயிட்டுருக்கு. இப்போ இந்த படக்குழுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ராகவ் டைரக்டர், அண்ட் ராகுல் ப்ரொடியூசர், அண்ட் மூராயா இருக்காங்க, அண்ட் அஞ்சனா மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அண்டு லீடு இவங்க பண்ணியிருக்காங்க நாகராஜன் கண்ணன். அண்ட் அவங்க ரைட்டர் கூட, ஒரு பாடலாசிரியராகவும் இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்காங்க. அண்டு படத்துலேயும் ரைட்டர், படத்தோட ரைட்டர் ரெண்டுமா இருக்காங்க. அண்ட் படக்குழு எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இப்போது டைரக்டர் பேசுவார். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இது 2வது படம் இங்கே உட்காந்து பார்த்து எங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் எடுத்தோம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல. ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒரு டீசெண்டான ஒரு படம் எடுத்திருக்கோம். அது நாங்கள் இப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசுங்க. ஸோ பேசுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஜெனுவனாக தோணுதோ அதை பேசுங்க. பட் கண்டிப்பாக பேசிடுங்க, பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. நான் எங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். நீங்கள் எல்லாருமே பேசுனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ட்ராக்ஷன் வரும், மக்கள் வருவாங்க இதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.